மங்காத்தா பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ வந்து லிங்குசாமி சார் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்த படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது வேட்டைன்னு படம், அந்த படம் மாதவன் சார் அண்டு லிங்குசாமி சார். ஏன்னா லிங்குசாமி சார்னாலே ஃபைட்டு சீக்வன்ஸை வந்துட்டு அவங்க பில்டப் பண்ணி வைக்கிறதுல எனக்கு தெரியும். அப்படி அதாவது ஃபைட்டு எந்தெந்த லெவலுக்கு பேசப்படுதுன்னா அதுக்கு காரணம் என்னென்னாச்சுன்னா, அதுக்கு முன்னாடி ஹீரோவுக்கு கொடுத்துருக்கிற ஒரு பில்டப்பான ஒரு சீன், இது எப்படி இந்த சீனை கொண்டு போனால் அந்த அவன் அடிக்கிற விஷயம் வந்து எடுபடும் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நிகர் அவர் தான். அந்த மாதிரி ஒரு பில்டப் கமர்ஷியல் கொடுப்பாங்க. ஸோ இப்போ அவங்ககிட்ட நம்ம ஃபைட்டை பற்றி பேசுகிறப்போ, ஏன்னா இதுக்கு முன்னாடி எடுத்த எல்லா ஃபைட்டுமே ஹிட்டு. ரன் ஆகட்டும், சண்டை கோழி ஆகட்டும், பையா ஆகட்டும், பீம் ஆகட்டும், பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் டைரக்டர். ஸோ அவங்க கூப்பிட்ருக்குறாங்க அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னாச்சுன்னா, அவங்க கூடலாம் ஒர்க் பண்ணுறது. இப்போ அவங்கக்கிட்ட போய் கதை கேட்கச்சில தெரிஞ்சுது, ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்டு கூட கதை சொல்கிறப்போ பார்த்திங்கன்னா சின்ன பாயிண்ட்டு, இல்லை மாஸ்டர் அவன் அங்கேருந்து இப்படி திரும்பணும், லெஃப்ட்டில் திரும்பணும், ரைட்டில், இது எல்லாமே டிசைன் பண்ணிடுறாங்க அவங்க. பேசிக்காக பார்த்திங்கன்னா அந்த கிராஃப் பண்ணுறது வந்துட்டு முதல்ல ஃபுல் டிசைன் பண்ணிடுவாங்க. இவன் இந்த பக்கம் இருந்து வரணும், ஸோ இவன் இப்படி வரணும், எல்லா விஷயத்தையுமே கிராஃப் பண்ணணும். இவன் இந்த இடத்துல வந்துட்டு அடிக்கணும் மாஸ்டர், இந்த இடத்துல அவன் அடிக்கக்கூடாது, அடி வாங்கணும், எல்லாமே ஒரு அப் அண்ட் டவுன் கிராஃப் எல்லாமே செட் பண்ணி வச்சிடுறாங்க. எதுக்கு அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பேசப்படுது அப்படின்னாச்சுன்னா லிங்குசாமி சார்ட்ட அதுதான் விஷயம். கதை பண்ணுறப்பவே கதையோடு ஒட்டி அந்த எல்லா விஷயத்தையுமே பண்ணிடுறாங்க. ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஷூட் பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா பல இடங்களுக்கு போயிட்டு எல்லாம் அந்த சவுத்து அது பேக்ட்ராப் ஃபுல்லாகவே தூத்துக்குடி பேக்ட்ராஃபு. ஸோ அதனால் அந்த ஏரியா ஃபுல்லாகவே நாங்கள் சுற்றி பண்ணோம். அதில் ஆர்யா ஃபைட் பண்ணார் அண்டு மேடி சார் அவங்க கூட ஒர்க் பண்ணது. லிங்குசாமி சார் கூட அந்த விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. ஏன்னா நம்மளால் தப்பிக்க முடியாது. ஏன்னா ஆக்ஷன் இப்படி பண்ணிடலாம் சார், அப்படி பண்ணிடலாம் சார் அப்படின்னு எதனா சொல்லிட்டு தான் தப்பிக்கக்கூடிய லெவலில் அங்கே ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர்கிட்ட ஈச் அண்ட் எவ்ரி ஷாட்டுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கணும். இந்த ஷார்ட்டை நான் இப்படி தான் சார் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க, இல்லை இது மாஸ்டர் இது வேண்டாம், இல்லை இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணதில் அதுதான் ஒரு சந்தோஷம். நம்ம இந்தியன் சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நம்மளால் என்ன மேக்ஸிமம் முடியுமோ, இப்போது நான் கற்றுக்கிட்டதெல்லாம் அப்படி தான். எங்கள் மாஸ்டர்கிட்ட கற்றுக்கிட்டது என்னென்னா, மேக்ஸிமம் என்ன சேஃப்டி கொடுக்க முடியும் அதை நம்ம சேஃப்டி கொடுத்துடணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம இப்போது ஹீரோ வந்து ஒரு ஷாட் பண்ணி கீழே விழுந்து காலை அடிபட்டுட்டார் அப்படின்னா, ஏன்னா அவரை நம்பி இருக்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது. பின்னாடி அவர் பண்ணுற ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இல்லை இதுக்கு அடுத்த படம் நிறைய ஒரு படங்கள் கமிட் பண்ணியிருப்பாங்க, இந்த படத்துலேருந்து இன்னும் சீக்வன்ஸ் இருக்கும், ப்ரொடியூசர் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்காண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் மேக்ஸிமம் சேஃப்டி கொடுத்து அதுக்கு முன்னாடி இப்போது ஒரு விஷயம் பண்ணிடுது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டோரி போர்ட் பாட்டு சார் இந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம், இத்தனை ஷார்ட் வருது. ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா, இல்லைனா ஒரு 3D அனிமேட்டில் கூட நம்ம பண்ணி காட்டிடுறோம். இப்போது சார் நம்ம இந்த ஷாட் பண்ண போகிறோம், இப்படி பண்ண போகிறோம், ஸோ இதில் ஹீரோ இருந்தால் போதும், இதில் ஹீரோ வேண்டாம், இதில் பேக் ஷாட் பண்ண போகிறோம், ஸோ இப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் சொல்லி சேஃப்டியாக பண்ணுறோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆக்சிடெண்ட் இந்த மாதிரி நடக்குது. சம்டைம்ஸ் கீழே விழுந்துட்டோம், கால் அடிபட்டுருது, கை அடிபட்டுருது, இது வந்து ஆக்சிடென்டெல்லாம் நடக்குது. இப்போல்லாம் நிறைய சேஃப்டி கொடுக்குறோம், எல்லாருக்குமே நிறைய சேஃப்டி கொடுத்து தான் பண்ணுறோம். ஸோ ஈவன் ஸ்டன்ட்மேன்ஸ் கூட பார்த்திங்கன்னா முன்னால் இருந்த சேஃபை விட இப்போ இருக்கிற சேஃப் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தப்போ இருந்த சேஃப்டியை விட இப்போ இருக்கிற சேஃப்டி வந்து 200% ஜாஸ்தி தான் கொடுக்குறோம் சேஃப்டி. ஸோ அந்த சேஃப்டி பற்றிலாம் இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபாரின் கூட கம்பேர் பண்ணுற லெவலுக்கு எல்லாமே வந்துடுச்சு. அதாவது இப்போ நம்ம லோ பட்ஜெட் படம் எடுத்தாலும் இதே கேமரா தான், ஹை பட்ஜெட் படம் எடுத்தாலும் இதே கேமரா தான். ஓகேங்களா? இந்த கதைக்கு நம்ம ஒர்க் பண்ணுவோம். இந்த கதைக்கான என்ன விஷயம் பண்ணுறோமோ அதுக்கு என்னென்ன சேஃப்டி கொடுக்கணும். சேஃப்டி சைடுக்கும் லோ பட்ஜெட்டுக்கும் ஹை பட்ஜெட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் வந்துடுறப்போ சொல்லுங்கள். இப்போது ஹெலிகாப்டர்லேருந்து மேலேருந்து பேராஷூட்லேருந்து ஜம்ப் பண்ணுறாங்கிறது ஒரு பெரிய பட்ஜெட் படமாக இருக்கும். இல்லைப்பா இந்த பஸ்ஸில் இருந்து குதிச்சா போதும்ப்பா, இது வந்து லோ பட்ஜெட் படம். ஸோ கதைக்கு ஏற்ற மாதிரி தான் ஒர்க் பண்ண போகிறோம். இதில் பட்ஜெட் என்ன விஷயம் அப்படிங்கிறது கதை தான் நிர்ணயிக்க பண்ணுறது. நான் வந்து ஈரம்னு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த ஈரம் படத்தில் ஒர்க் பண்ணதில் டைரக்டர் நம்ம சங்கர் சாரோட அசிஸ்டன்ட் அறிவழகன் டைரக்ட் பண்ணேன். ஸோ அந்த படம் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிக்கிட்டு இதில் எனக்கு அறிமுகமானவர் தான் மனோஜ் சார், மனோஜ் பரமஹம்சா கேமராமேன். ஸோ அவங்க மூலமாக தான் அவங்க விண்ணை தாண்டி வருவாயை பண்ணிக்கிட்டு இருந்துருக்காங்க. அப்போ கௌதம் சார் எனக்கு ஏற்கனவே தெரியும். நான் 2 படம் 3 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் பீட்டர் மாஸ்டர் சேர்ந்து இருக்கும்போது. பட் எனக்கு கரெக்டான அந்த டைமில் வந்துட்டு அறிமுகம் கொடுத்தது வந்துட்டு அந்த செல்வம் கூப்பிட்டு பண்ணலாம், நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதுனால கௌதம் சார் வந்து அந்த படத்தை பண்ணோம் நாங்கள், விண்ணை தாண்டி வருவாயா. அதில் பார்த்திங்கன்னா சிம்பு சார், எனக்கும் சிம்பு சாருக்கும் அதான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் அவுட் பண்ணது.
என்ன அப்படின்னாச்சுன்னா, நான் இங்கே கம்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 100 அடி தூரத்தில் அவர் இருந்துக்கிட்டு இருந்தார். எனக்கு கொஞ்சம் யோசனை தான். சரி பெரிய ஹீரோ அவர் அங்கே ஓரமாக நிற்கிறேன். சரி இப்போ பசங்களை கூப்பிட்டு சொல்லிடுங்கடா அப்படின்னு நான் கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபுல் ஃபைட்டையும் கம்போஸ் பண்ணிவிட்டு ஒரு 10-12 ஸ்ட்ரோக் இருக்கும். கொஞ்சம் தூரமாக நின்னார், ஒரு 100 ஃபீட் டிஸ்டன்ஸில் நின்னார் சிம்பு சார். அவர் கூப்பிட்டு சொல்லி கொடுங்கடா, நான் அந்த ஒரு நிமிஷம் வந்தேன். அவர் அந்த நேரம் பார்த்து அப்போ வந்தார். வந்துட்டு உடனே சொன்னார், டேக் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்துச்சு. டேக் போகலாம் ஒன்றுமே பார்க்கல சார், ஒரு தடவை வேணா ஒரு ரிகல்சர் பார்த்துக்கலாம் சார், பார்த்துட்டு டேக் போகலாம் அப்படின்னு. இல்லை டேக் போகலாம் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, அவரே சொல்லும்போது நம்ம ஏன் விடுவானே அப்படின்ட்டு ஓகே டேக் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஆக்ஷன் சொன்னாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன கம்போஸ் பண்ணியிருந்தேன் இதை விட இன்னும் ஜாஸ்தி ஒரு பெட்டர்மெண்ட்டெல்லாம் பண்ணி அதை பண்ணி முடிச்சிட்டாருங்க. அந்த ஷார்ட்டே முடிச்சிட்டாரு. எனக்கு ஒரு நிமிஷம் ஷாக்கு. ஸோ இப்போது அவங்களோட அப்சர்வேஷன் பாருங்கள், இங்கே தூரத்தில் ஒரு 100 அடி தூரத்தில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அவனோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம், இந்த விஷயம் வந்துட்டு நான் அந்த ஒரு ஷாட்லேயே நான் ஃபெட்டாக போய் விழுந்துட்டேன் கீழே. என்னடா இது இவர் இவ்வளோ ஷார்ப்பாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி அந்த ஃபைட்லாம் ரொம்ப சின்ன டைமில் பண்ணி முடித்த ஃபைட்டு. அந்த ரிலேஷன்ஷிப் மூலமாக தான் அவங்களுக்கு வானம்னு ஒரு படம் ஒர்க் பண்ணேன். வானம்ங்கிற ஒரு படத்தில் ஃபுல்லாக ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறமா பண்ணதான் இப்போ இந்த ஒஸ்தி. இந்த ஒஸ்தி படத்தில் பார்த்திங்கன்னா நான் கிளைமாக்ஸ் போர்ஷன் மட்டும் பண்ணேன். ஏன்னா சில காரணங்கள்னால அது பண்ண முடியல முழு படமும். ஸோ கிளைமாக்ஸ் போர்ஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவர் இந்த 6 பேக் ரெடி பண்ணியிருந்தார். அவங்க 6 பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு சீக்வன்ஸ் சொன்னாங்க. அப்போது அவர் 6 பேக்லாம் ரெடி பண்ணலை. ஃபைட்டில் வந்து நான் 6 பேக் காட்ட போகிறேன். நான் சிரித்தேன். ஏன் போங்க, என்னங்க சாக்லேட் மாதிரி இருந்துக்கிட்டு நீங்கள் 6 பேக் அது இதுன்னு சொல்லி காமெடி பண்ணேன். இதெல்லாம் நடக்கணும்னு இன்னும் ஒரு 6 மாதம் ஆகும், அப்புறமா வந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். 1 மாதத்தில் பாருங்கள் ஓகே அப்படின்னு ஃபோன் போயிட்டார் அவர்லாம். அதுக்கப்புறம் நான் மீட் பண்ணேன். திடீர்னு இடையில ஒரு நாள் ஈவினிங் ஃபோன் பண்ணி, நான் வந்து நுங்கம்பாக்கத்தில் ஒரு இடத்துல இருக்கேன், இந்த இது பக்கத்தில் இருக்கேன், தாஜ் பக்கத்தில் இருக்கேன், வாங்க அப்படின்னு சொன்னார். சரி ஏதோ சும்மா கூப்பிட்றாங்க போல இருக்குது அப்படின்னு போய் பார்த்தேன். போனோடனே நான் இந்த மாதிரி ஒர்க் அவுட் போய்கிட்டு இருக்க மாதிரி, என்ன ஒர்க் அவுட் போகிறீங்க அப்படின்னு. அவர் இந்த மாதிரி இது கழட்டிட்டு காட்டுறாரு. 6 பேக் வந்துடுச்சு. நான் தடவிலாம் பார்க்குறேன், தொட்டு ஏதோ பண்ணிட்டாரா அப்படி இப்படின்னா தொட்டு பார்க்குறேன். ஏங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கேங்க, கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணதுக்கு வந்திருக்குது அப்படின்னு. என்னால் நம்ப முடியலை. ஏன்னா 1 மாதத்தில் அவர் ரெடி பண்ணிட்டார். ஸோ அந்த ஒரு பிடிவாதமும் அதுக்கான ஒர்க் அவுட் அது அந்த மாதிரி பண்ணால் தான் அது வரும். ஸோ அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா 6 பேக் வச்சு அந்த ஃபைட் பண்ணியிருந்தோம். கிளைமேக்ஸ் ஃபைட்டு நல்லா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த படம் ஒர்க் பண்ணதில்.